என்ன நடக்குதுன்னே இப்ப எனக்கு தெரியல. வேணி உங்ககிட்ட நான் ரொம்ப நல்லவன் சொல்லியிருப்பா. ஆனா நான் அப்படி இல்லை. இப்போ விதி இல்லாட்டி முன் ஜென்மத்துல செய்த பாவம். ஒரு பாவப்பட்ட ஜென்மம் தான் இந்த பிறவியில் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆரம்ப வாழ்க்கை எனக்கு வறுமையில தான். என்னமோ பிறந்தேன் வளர்ந்தேன். அம்மாவை பார்த்த ஞாபகம் இல்லை. கேன்சர் வந்து அப்பா சாகும்போது நான் குழந்தையா இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்குன்னு இருந்த சொந்த அக்காவும் மாமாவும் தான். அவங்களும் என்ன ஒரு பாரமா நினைச்சிட்டதால அவங்கள விட்டு வந்துட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு அடைக்கலம் கொடுத்து அன்பு காட்டினதும் வளர்த்து படிக்க வச்சதெல்லாம் வேணியோட தாத்தா தான். என்ன செஞ்சாலும் தீராத கடன் பட்டிருக்கேன் அவருக்கு. வேணியை நானும் காதலிக்கிறது தெரிஞ்சதும் எங்களை சேர்த்து வச்சு ஆசீர்வாதம் பண்ணாரு. நாங்க நல்லபடியா வாழணும்னு மனசார ஆசைப்பட்டாரு. தஞ்சாவூர் கோயில்ல வேணியோட தாத்தா செத்து போனதை பேப்பர்ல பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேணியோட நிலைமை என்ன ஆச்சோன்னு பயந்து போய் ஓடி வந்த தஞ்சாவூருக்கு. கோயில்ல சத்திரத்தோட மேனேஜரை பார்த்தேன். அவர் மூலமா தாத்தா செத்ததுக்கான காரணத்தையும் நீங்க வேணியை கூட்டிட்டு போன விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை நான் நம்புறேன். அதனாலதான் எல்லாத்தையும் சொன்னேன். கொஞ்சம் முன்னாடி சுப்பிரமணியம் வந்து அந்த பொண்ணை பத்தி கேட்டான். நான் ஒன்னும் சொல்லல. அவன் எவ்வளவோ கேட்டு பார்த்தான். எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். அவன் எங்க போயிருக்கா? தெரியாது. உனக்கு தெரியும்? அவன் தான் உன்கிட்ட சொன்னானே. இல்ல, எனக்கு தெரியாது. தெரியும், சொல்லு. அவன் எங்க போயிருக்கா? எனக்கு தெரியாதுன்னு சொல்றல. சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. நான் சொல்ல மாட்டேன்.
இல்ல, இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் இந்த கொலையை செய்யல. இந்த கை கொலை செய்யக்கூடிய கையே இல்ல. நான் கொலை செய்யல. நான் கொலைக்காரன் இல்ல. நான் கொலை செய்யல. அவன் சாக வேண்டி வந்தா. வேணிக்கு ஏற்பட்ட தொந்தரவு ஒரேடியா தீர்றதுக்கு அந்த ஈஸ்வரனை வழி அமைச்சு கொடுத்திருக்காருன்னு ராஜி ஆறுதல் சொன்னா. ஆனாலும் குழப்பம் வந்தாலும் சொல்லுங்க, நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்ல எந்த சாட்சியும் இல்லை. இருந்தாலும் உண்மை என்னைக்காவது வெளியே வந்துதானே தீரும். இந்த விஷயம் வேணிக்கு தெரியக்கூடாதுன்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஒரு ஈ எறும்பு கூட காயப்படுத்த விரும்பாத ஒரு சுத்த பிராமண வளர்த்த பொண்ணு அவ. அவளுக்கு இதையெல்லாம் தாங்குற சக்தி இல்லை. அதனாலதான் ஒரு தடவை கூட வந்து பார்க்க தைரியம் இல்லாம நான் இங்கேயும் வந்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ இப்ப உங்க கூட இருக்கா. இனிமே எனக்கு என்ன நடந்தாலும் அவ அனாதையாக மாட்டாள். ஆனா என்னோட நிலைமை வேணிக்கு எதுவும் தெரியக்கூடாது. தெரியவும் வேணாம். என்ன பார்க்கலன்னு சொல்லுங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு வேலை கிடைச்சு எங்கேயோ போயிட்டான்னு சொல்லிடுங்க. நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. நீ எந்த அளவுக்கு அவளை நேசிக்கிறியோ அதை விட அதிகமா அவ உன்னை நேசிக்கிறா. இந்த நிலைமையில என்ன அவகிட்ட பொய் சொல்றியா? எவ்வளவு நாள் அவளை பார்க்காம உன்னால இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அது போலத்தானே அவளுக்கும் இருக்கும். வேண்டாம் கிச்சமணி, நீ இப்ப என் கூட வரணும். வந்து அவளை பார்க்கணும். அவ உனக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் நான் ஒரு கொலைக்காரன். நீ யாரையும் கொல்லல. கொன்னதை யாரும் பார்க்கவும் இல்லை. தஞ்சாவூருக்கு நீ போகவே இல்லை. அதுக்கு ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சிருந்தா கூட இந்நேரம் போலீஸ் உன்னை தேடி வந்திருப்பாங்கல்ல. உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். மீறி ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அப்ப நீ தனியா ஆளுன்னு நினைச்சுக்காத. நான் சொல்றதை நம்பியாவது என் தங்கச்சிக்கு பழைய சந்தோஷத்தை திருப்பி கொடு. அவ மட்டும் இல்ல, அவ ஆசைப்பட்ட உன்னை பார்க்கறதுக்காக நீ தெய்வம் நினைக்கிற தாத்தாவும் பாட்டியும் கோவிலும் நினைக்கிற அந்த வீடும் எல்லாம் உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு.